செம்மையாக இருக்குது. அதுவும் நம்ம கோயம்புத்தூர் டு பெங்களூர் ரூட்டில் நம்ம கேஎம்எஸ் நியூ பஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கேயோ பார்த்த இடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது புது இடம். அண்டு இந்த பாலை வச்சு எனக்கு கலர் வச்சு என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த இடம்னு. ஆனால் இது வேறு இடம். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். நம்ம ரூட் பஸ் ஸ்டாண்டில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். இன்றைக்கி எந்த ரூட்டை நம்ம ட்ரைவ் பண்ண போகிறீங்க? இந்த ஆம்னி பஸ்ஸில் கோயம்புத்தூர் டு பெங்களூர் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். அதில் என்ன பஸ்னால் ஒரு புத்தம் புதிய பஸ்ஸு இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. 8/11/2023 சாரி, புதன்கிழமை மணிக்கு இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ டைம் கேட்டிங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுது. வேறு எந்த பஸ் இல்லை, நம்மளுடைய ஃபேவரட் பஸ் அண்டு ரொம்ப எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கிற பஸ் கேஎம்எஸ் ட்ராவல்ஸ். இந்த பஸ் தான் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. புத்தம்புரிய பஸ்ஸு ரீபில்ட் மீன்ஸ் BS4 சேஸ் ஹெல்த்து பாடி கட்டி வண்டி செம்ம பிரம்மாண்டமாக வண்டி ரெடியாக இருக்கு வந்திருக்கு. வண்டி இந்த வெளியே டிசைனிங் வச்சு உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் உள்ளே ஒன்றும் பார்த்துட மாட்டிங்களே, உள்ளே அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும். அதான் நான் சொல்லுவேன். அந்த புத்தம்புரி ஒரு கோச்சில் பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம KVP பஸ் பாடி பில்ட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு வண்டியும் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாடி பில்ட் பண்ண கம்பெனி KVP தானே. அதே விஷயம் நான் பார்த்துக்கிறேன், தப்பாக சொல்லிட்டீங்கன்னு எனக்கு திட்டிங்க. இங்கே இப்போ இருக்குது KVPயில் KPV பஸ் பாடி பில்டர் தான் பஸ் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியும் செம்மையாக இருக்குது. இதோ நம்ம பஸ் இங்கே பின்னாடி நிற்கிது. இன்னொரு வண்டி ½ அன் ஹவரில் கிளம்பும். அந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியம் இன்டீரியர் பார்த்து வந்துடுங்க. அண்ட் வீட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. விளையாட
அண்ட் இப்போ பஸ்ஸோட இன்டீரியருக்குள்ளே இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இது என்னங்க ஆம்னி பஸ் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு கப்பல், ஒரு ரெசார்ட் என்னென்ன சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. பியூர் ஒயிட்ங்க. இந்த மேலே பார்த்தீங்களா சீலிங் நார்மலாக கொடுக்காம இந்த பஸ்லாம் ப்ரைவேட் பஸ்ஸில் ரூட் பஸ்ஸில் கொடுப்பாங்க, அவங்க பஸ்ஸில் இருக்குது. இந்த ரோமியோலே இது மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் கோயம்புத்தூர் டு பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர் போகிறேன் நம்ம கேஎம்எஸ் ஆம்னி பஸ் ட்ராவல்ஸில் ஃபஸ்ட் டைம் நான் சீலிங் போட்டுருக்கேன் கேஎம்எஸில். அண்ட் நான் தமிழ்நாடே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஆனால் அந்தளவுக்கு சீலிங் அவ்வளோ செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த துணி பார்த்தீங்களா, இது ஒயிட் கலர் காட்டனில் கொடுத்துருக்காங்க. பியூர் ஒயிட் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கீழே ஸ்கிப் லைட் அதுக்கு மேட்ச் அந்த கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒன்று, அந்த கீழே ஒன்று, அந்த கீழே மேட் மட்டும் எதுவும் போடல. ஆனால் மற்றபடி வேறு எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு நான் சாஞ்சிட்டு போகிற நார்மல் சின்னதாக கொடுக்காம இது கொஞ்சம் நல்லா ப்ராடாக பெரிய ஒரு சீட்டு உட்காந்துட்டு போகிற மாதிரி செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு அதான் சொல்லுவோம், எனக்கு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கேஎம்எஸ் சூப்பர் தரமாக இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் வெளியும் செம்மையாக இருக்குது அண்ட் உள்ளேயும் செம்மையாக இருக்குது. சரி, நம்ம சீட்டில் உட்காந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அப்படியே ஒன்றா சொல்லிடுறேன் வாங்க. அதேமாதிரி நம்ம சீட்டில் உட்காந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அப்படியே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று இல்லாமல் 2 கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் ரெஸ்ட் செம்மையாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது, ஆனால் பெரிய ப்ராடாகவும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தலகாணி, பெரிய தலகாணிங்க. சீரியஸாக நீங்கள் என் வீட்டிலலாம் தூங்குவீங்களா அந்த மாதிரி தலகாணி தான். அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ ப்ரௌன் கலரில் ஸ்கில்கி ஃபினிஷில் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி பெட்ஷீட்டும் அதுவும் செம்மையாக இருக்குது. ஆனால் சீரியஸாக நான் ரொம்ப நினச்சே பார்க்கல. அண்ட் அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஏசி ஈவன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ரொட்டேட்டபிள் ஏசியும் செம்மையாக வந்துட்டு இருக்குது. அண்டு பக்கத்துலேயே ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆகலை, முன்னாடி ஒன்றும் அண்ணா ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப் லைட் கொடுத்துருக்காங்க. அண்டு செம்மையாக இருக்குது. ஸ்டிப் லைட்லாம் கோல்டன் கலரில் செம்மையாக சூட் ஆகுது. அதேமாதிரி ஒயிட் கலர் சில்கி துணி செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அதான் எனக்கு தெரியல. அந்த அப்படியே நம்ம கால்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஃப்ரீ ஃப்ளோ இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஃப்ரீயாக வந்துகிட்டே இருக்கும். அப்படியே நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அந்த பேக்கேஜ் வைக்கிறதுக்கும் ஒரு ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் மட்டும்தான் நீங்கள் லெக் ஃபேஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சீட் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. நீட்டி படுக்க தாராளமாக உங்களுக்கு இருக்கும். அந்த சீட்டும் நல்லா ப்ராடாக, ஏன் ஒரு கை அளவுக்கு நல்லா ஒரு ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இந்த கீழேயும் ஒயிட்டு, எல்லாமே ஒயிட்டு தாங்க. அண்டு கொஞ்சம் பேசஞ்சர் தான், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப என்ன சாப்பிட்டு டஸ்டர்ஸ்லாம் எல்லாம் கீழே வச்சிடாதீங்க. அதை இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க கேஎம்எஸில். நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்தலை வச்சாரா இவங்களுக்கு குட் சர்வீஸாக கொடுத்துட்டு இருக்க முடியும். அது பக்கத்துலேயே ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் வரும் அதான் சொல்ல ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சைடு அந்த பிடிச்சி ஏறத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம ஏணி படிக்கட்டு இருக்குது. அதேமாரி இது கெப்பலா மாடலில் நல்லாயிருக்கு, ப்ராடாக செம்மையாக இருக்குது. அண்டு இங்கே ரோஸ் கலரில் நம்ம என்ன சீட்டு U7 மேலே L2 கீழே. அண்டு எனக்கு ரொம்ப இந்த அழகான ஒரு சீட்டு செம்மையாக இருக்குது. அதேமாதிரி டபுள் சீட்டில் என்னென்ன இருக்குன்னா, டபுள் சீட்லேயே அதே மாதிரி தான் சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க, தனியாக செப்பரேட்டாக 2 தனியாக கொடுத்துருக்காங்க. அண்டு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டரு இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு எங்கேன்னு தெரியல, ஓகேவா. அதேமாரி சீட்டு அது 2 பேர்த்துக்கு தனித்தனியாக. அண்ட் அதேமாரி பில்லோவும் இருக்குது. அண்டு பிளாக் ஹெண்ட்ஸும் இருக்குது. 2 பிளாக் ஹெண்ட்ஸ் தனித்தனியாக ப்ராப்பராக இருக்குது. அண்டு செம்மையாக இருக்குது. அதேமாதிரி ரீடிங் லைட்டு ஏசி வந்துட்டு தனித்தனியாக ப்ராப்பராக. அண்ட் அதேமாதிரி கால்கிட்ட மட்டும்தான் ஈவனாக கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஃபோயில். ஏன்னா 2 பேர்த்துக்குமே வர மாதிரி ஈவனாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா பெருசாக லக்கேஜ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பக்கத்து இந்த சைடும் வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, அந்த சைடும் ஒரு வாட்டர் பாட்டில் பெருசாக 2 பேர் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க சண்டை போடாமல். அண்டு அதேமாதிரி ஒயிட் கலர் சூப்பராக இருக்குது. அண்டு அதேமாதிரி வித்தும் செம்மையாக இருக்குது. டபுள் பத்தில் எனக்கு வித்து நல்லா இருக்குது. அண்டு ஸ்க்ரீன் துணி போட்டு நல்லா கம்பிலாம் கொடுத்து என்ன கம்ஃபர்டபுள் உங்களுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க கேஎம்எஸ்லேருந்து. அண்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியும் பார்த்துருப்பீங்க. அண்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நான் ஆம்னி பஸ் ஒரு 2, 3, 4 பக்கம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாத்துலேயுமே இந்த கேஎம்எஸ் என்னை சூப்பராக சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிடுச்சு. சூப்பர் தரமாக இருக்குது. நான் 4 பஸ்ஸில் எந்த பஸ் சொல்லுவேன், இதுதான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது.
அண்ட் இந்த நேரத்தில் நம்ம ஓனருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், அவரோட மேனேஜர் அந்த குரூப்புக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா இங்கே 11:55 தான். இப்போ டைமிங் 10:30 தான் ஆகுது. இன்னொரு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கம் இருக்குது. அண்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப கோயம்புத்தூர் காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் டு பெங்களூர் வரையும் கலாசிப்பாளையம் வரையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த நெக்ஸ்ட்டு பிக்கப் அண்ட் ட்ராப்பிங் தான் நான் சொல்கிறேன். அண்ட் சரி கைஸ், நம்ம இன்டர்வியூவில் நெக்ஸ்ட்டு வாங்க போகிறோம். சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட காந்திபுரத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ண நம்ம லக்ஷ்மி மில் தான் இருக்கும். ஆள் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்ட். இதே நம்ம ஒரு ஈவினிங் டைம்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், ஜெகஜோதியாக இருக்கும். நம்ம பஸ்ஸு பேக் சைடு தான் இருக்குது. KMS. அண்டு கரெக்டாக 11:30 மணிக்கு காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு கிளம்பி அண்டு காந்திபுரம் அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பிக்கப் இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு அண்டு லக்ஷ்மி மில் அண்டு PSC அண்டு டெக்கு அண்டு ஹோப்ஸு அண்டு பீலமேடு அண்டு சித்ரா ஏர்போர்ட்டு அண்டு நீலாம்பூர் அண்டு கன்னியூர் டோல் பைசா அண்டு அவினாசி பைபாஸ் பிக்கப் இருக்கான். அண்ட் அது விட்ட அவ்வளோதான் பிக்கப் முடிஞ்சு. திருப்பி மார்னிங் ட்ராப்பிங் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. சேலம் இருக்குது, தருமபுரி இருக்குது, அண்டு கிருஷ்ணகிரி இருக்குது, ஒசூர் இருக்குது, அண்டு எல்லாமே பைபாஸ் தான். ஒசூர் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த பெங்களூருக்கு என்னென்ன சிட்டிஸ் ட்ராப்பிங் இருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. மார்னிங் கலாசிப்பாளையத்துக்கு கரெக்டாக 6:30 மணிக்கு ஷெடியூல் டைம் போட்டிருக்காங்க. இங்கே 11:30 மணிக்கு எடுத்து அங்கே 6:30 மணி போட்டிருக்காங்க. அண்டு மணி மொத்தம் 6 ஹவர் பக்கம் போட்டிருக்காங்க. அண்டு கரெக்டாக சொல்லணும்னு தெரியல, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அண்டு எவ்வளோ ட்ராவல் டைம் இருக்குது நம்ம ஜேர்னிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல் கேபின் ரைடோடே தான். அண்டு சரி வாங்க நம்ம கேபின் ரைடோட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வேலையே வேணும். சரிங்க.
அந்த லெக் பீஸுமே செம்மையாக இருக்குது. அந்த எனக்கு லைட்டாகவே இருக்குது, செம்மையாக இருக்குது லெக் பீஸ். இந்த பேக்கேஜ் ஹோல்டர் அண்டு மேலே செம்மையாக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப கேம்ஸ் ட்ராவல்ஸில் ரொம்ப ஹாப்பியான ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் கேபின் டேட்டில். அண்டு வண்டி அழகு எதிர்க்கிறது தலைகடியும் செம்ம எல்லாம் பேக்
அண்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் தெரிவிச்சுனேன். அதிகாலை 3 மணியோடு அழகான ஒரு காஃபி, நம்ம தகடூர் கருப்பட்டி காஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சான ஒரு ஸ்பாட்டு. நான் வீட்டுக்கு போகிற இந்த சைடில் நான் காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு போவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே தவிர நம்ம பஸ்ஸும் நிறைய இருக்காங்க. நம்ம தொப்பூர் தோக்கி தாண்டி ஒரு 500 மீட்டர்ஸில் தகடூர் கருப்பட்டி காஃபி ஷாப். அண்ட் இவங்க பிரான்ச்சஸ் அங்கங்கே இருக்குது, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்டு அது நல்லாவும் இருக்குது. அவங்க ஸ்வீட்டும் அந்த கருப்பட்டி செம்மையாக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருன்னா ஒன்றும் ட்ரை பண்ண வந்தால் இந்த தகடூர் கருப்பட்டி காஃபி இங்கே இருக்க அந்த சேலத்துலேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த சேலம் அந்த ஹைவேலையும் வாழப்பாடி தாண்டி ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது, அங்கேயும் நான் டேஸ்ட் பண்ணேன். அங்கேயும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சரி, காஃபி வாங்கியிருக்கேன். காஃபியும் நல்லா இருக்குது. வாங்க காஃபி சாப்பிடலாமா? அதேமாரி ரெஸ்ட் ரூமும் நல்லா ஹைஜீனிக்காக ஃப்ரீ தான் ரெஸ்ட் ரூமுக்கும். நல்லா டீசெண்டான ரெஸ்ட் ரூம், டீசெண்டான நல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் தான் சொல்லுவேன். அண்டு சரிங்க, டைம் 3:30 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4:30, 5:30, 6:30 இன்னொரு 3 ஹவர்ஸில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட கேஎம்எஸ் இன்னொரு பஸ்ஸும் வந்துச்சு பார்த்தீங்களா, பின்னாடி அந்த ஒயிட் கலர் அந்த பஸ் வந்தோடனே ஒரு 10 மினிட்ஸில் வண்டி வந்துடுச்சு. அண்டு சரிங்க, காஃபி குடிச்சிட்டு போங்கலாம். தூங்கிட்டு முடிஞ்சால் ஒசு தாண்டி முடிஞ்சால் எல்லாம் பார்க்குறேன். சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். டீசல் அடிச்சு வந்தீங்களா? எவ்வளோ? ஆட்டோண்ணா? வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேருங்கண்ணா? கே முருகன். முருகன். நம்ம சொந்த ஊருங்கண்ணா? சொந்த ஊர் திருப்பூருங்க. திருப்பூருங்கண்ணா. நம்ம டிரைவர் ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள்னா ஆகுது? ஒரு 18 வருஷத்துக்கு மேலே. 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, டிரைவர் ஃபீல்டிங். நம்ம கேஎம்எஸ்க்கு வந்துங்கண்ணா கேஎம்எஸ் வந்து 8 வருஷம். 8 வருஷம். அதுக்கு முன்னாடிங்கண்ணா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுங்களாண்ணா? ஆர்கேஜியில் ஆர்கேஜி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போ கேஎம்எஸ்ல 8 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆம்னி பஸ் மட்டும் இல்லை ப்ரைவேட் எனக்கு ரூட் பஸ்லையும் போவீங்களாண்ணா? ஃபஸ்ட்டு ஆர்கேஜி வந்து ரூட் பஸ் ஓட்டியிருந்தாங்க. ஓகேங்கண்ணா. அடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து அப்புறம் ட்ராவல்ஸில் போட்டாங்க. ஓகேண்ணா. ட்ராவல்ஸில் போட்டு அப்புறம் நான் கொஞ்சம் லீவில் இருந்தேங்க. மறுபடி தெரிஞ்சவங்க கேஎம்எஸ் வண்டி போட்டாங்க, ஓனர் தெரிஞ்சவங்க. ஓகேண்ணா. அப்படியே வந்து கேஎம்எஸ்ல ஜாயின் இப்போ 8 வருஷமாக இல்லை ஓட்டிருக்கீங்க. ரூட் பஸ்ஸில் ஓட்டிருக்கீங்களாண்ணா? கேஎம்எஸ்ல ஆள் இல்லாதப்போ ஒரு 4 ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஏதாவது டியூட்டி மாதம்லாம் மாற்றிருப்பீங்க. அந்த எந்த வண்டி நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் ஜூலியட் இருக்குது, ரோமியா இருக்குது, ரெண்டுக்குமே மோட்டாரில் வந்து ரெண்டு வண்டியுமே நல்லா தான் இருக்கும். கேஎம்எஸை பொறுத்தளவுக்கு வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரிண்ணா. சரி, நம்ம இப்போ ஆம்னி பஸ் பற்றி வந்துடலாம்னா, நம்மக்கிட்ட எத்தனை ஜோடி இருக்குது பேர்? நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பெங்களூர், கோயம்புத்தூர், அந்த பெங்களூர் வந்து கோயம்புத்தூர் பெங்களூர் வந்து 8 வண்டி ஆச்சுங்க. 8 வண்டி. ஓகேண்ணா. இன்னொரு ரூட்டில் எங்கே ஆப்ரேட் பண்ணியிருக்கோம்? பொள்ளாச்சி ஒன்று, பொள்ளாச்சி டு பெங்களூர். அப்போ மொத்தம் 10 ஜோடி. ஓகே, 10 வண்டி 5 ஜோடி கணக்காண்ணா? ஓகே ஓகேண்ணா. இதில் நம்ம வண்டிக்கு புது வண்டி போட்டு கொடுத்துருக்காங்க, ரீபாடி போயிட்டு வந்திருக்க வண்டி. புது வண்டி மாதிரி தான். ஓகே ஓகேண்ணா. பாடி புதுசு தான். நான் பார்க்கவே தெரியும், இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே ஓகே. உங்களுக்கு பார்க்க எப்படிண்ணா இருக்குது? எனக்கு
வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஓகேண்ணே. பேசஞ்சர் கம்ஃபர்டபுளா இருக்கு. பேசஞ்சர் கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இதான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு டைம் என்ன இப்போ 10:45 ஆகுது. நம்ம டைம் 11:30 மணிக்கு. இன்னொரு 3/4 மணி நேரத்தில் நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புது வண்டியில். இன்னும் இதுக்கு முன்னாடி பழைய வண்டியில் ஓட்டியிருக்கீங்களாண்ணா? ஆமாம், பழைய வண்டி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்து ஓட்டியிருக்கீங்க. அதெல்லாம் எப்படின்னா இருக்கும்? அது எம்ஜி கோச் பாடி அது நல்லா தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கும். டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டிவிங்க. ஒரு ஆளுக்கு டிவி. ஒரு ஆளுக்கு ஒரு டிவிங்க. ஓகேண்ணே. பேசஞ்சருக்கு ஓகேண்ணே. ஹெட்ஃபோன் கொடுத்துருவாங்க. ஓகேண்ணே. வாட்டர் பாட்டில், பெட்ஷீட். ஓகேண்ணே. எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. இந்த நேரத்தில் நம்ம ஓனருக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? ஓனருக்கு என்ன ஓனரால் வந்து ஒரு 10-15 டிரைவருக்கு ஓகேண்ணே உழைக்கிறாங்க, நல்ல முறையாக இருக்கிறாங்க. சரிங்கண்ணே. டிரைவரை கஷ்டப்படுத்தாமல் வச்சிருக்காரு. ஓகேண்ணே. அதனால நாங்களும் நல்ல முறையாக கஷ்டப்படுறோம். நல்ல முறையாக கஷ்டப்படணும். மேனேஜரு, ஓனர் எல்லாம் ஓகேண்ணே. நன்றி சொல்ல கடமை. சரிங்கண்ணா. சரி, ரொம்ப அருமையாக பேசுனீங்கண்ணா. மேலும் உங்கள் டிரைவரில் வாழ்த்துக்கிறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணா பேட்டி கொடுத்ததுக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? வெங்கடேஷ். நம்ம சொந்த ஊருங்கண்ணா? கோயம்புத்தூர் தான். நம்ம டிரைவர் ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிங்கண்ணா 12 வருஷமா. நம்ம கேஎம்எஸ் வந்துங்கண்ணா 8 வருஷம். 2 பேரும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணிங்களாண்ணா? இல்லை அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிங்க? ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஓகேண்ணா. ஒன்றா தான் ஒரு பக்கம். ஓகேண்ணா. நீங்களும் இப்போ டிரைவருங்களாண்ணா? அவரும் டிரைவர். 2 பேரும் ஜோடியாக தான் எப்பயுமே இருப்பீங்களாண்ணா? இல்லை, தனித்தனியாக மாற்றுவீங்க. ஓகேண்ணா. அண்டு இந்த வண்டி பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த வண்டி இன்றைக்கி தான் லான்ச் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா வண்டி? செம்மையாக இருக்குது. இன்னும் பேசஞ்சர் யார் எந்த வண்டி எடுத்தாலுமே வந்து வேற லெவலாக தான் இருக்கும். வேறு லெவலாக தான் இருக்கும். ஏன்னா ரூட் பஸ்ஸே அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மேலேயே இருக்குது நான் ஆம்னி பஸ்ஸு. கேஎம்எஸ்ல எந்த வண்டி வந்தாலுமே அது வேற லெவலாக தான் ரோட்டுக்கு வரும். ஓகேண்ணா. இந்த வண்டி பற்றி மாடல் பற்றி என்ன சொல்ல முடியுமாங்கண்ணா? இந்த மாடல் நல்லா அசோக் லைலண்ட் தான். BS4ங்களாண்ணா? BS4. எந்த கோச்சுண்ணா பாடி கட்டந்து? ஹரிஸ் கோச். இல்லைண்ணா இதுங்க இது KPV கோச். KPV கோச். புது கோச்சிங்களாண்ணா? ஆமா, கோச் ஹரிஸ் இருந்தது. இப்போ KPVன்னு மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி தான் அவங்க இந்த லெவல்ல பாடி கட்டிருக்காங்க. இந்த லெவல்ல KPV இத வச்சு ஓகேண்ணா. அவங்களுக்கு வந்து நிறைய பஸ் வந்திருக்கும். ஓனர் புடிச்சு கொடுத்திருக்காரு. ஓகேண்ணா. நம்மள ஃபர்ஸ்ட் வண்டி என்னைக்கு நான் டெலிவரி ஆச்சு அந்த கம்பெனிலேருந்து? ஒரு வாரம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் என்ன ஒர்க் இருக்குது, அந்த ஆர்டி ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துருந்தோம். வண்டி கிளீனிங்கு, மற்றபடி வண்டி வேலை சில்லற வேலை ஓட்டி பார்த்து எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, வண்டி வேலையெல்லாம் எதுவுமே இல்லையா, ஓகேண்ணா. போது கரெக்டாக போகுமா, ஓகேண்ணா. லாங் டிரைவிங்கு. ஓகேண்ணா. அதனால் வந்து வழியில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஓகேண்ணா. சரி. இல்லைண்ணா, உங்களுக்கு ஒரு ஓனராக நீங்கள் எப்படிண்ணா பார்ப்பீங்க அவரை? ஓனர்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறாங்க. டிரைவரில் வந்து டிரைவர் மாதிரி அவங்க நடத்த மாட்டாங்க. ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் பாருங்க. மற்ற ஓனர்கிட்ட நின்று பேசுறதுக்கு அவங்க டிரைவர் பக்கத்தில் போய் நின்று பேசுறதுக்கு ஒரு மாதிரி. நாங்களாம் எங்கள் ஓனர் பக்கத்துலேயே தான் நிற்போம், பேசுவோம். ஓகேண்ணா. ஜாலியாக பேசுவாங்க. வண்டி வேலையெல்லாம் சொல்லுவோம், உடனே செஞ்சுக்கன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இந்த மாதிரி ஓனர் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓனர் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேனேஜர் அதே மாதிரி பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. ஆஃபீஸில் யாருமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. நாங்கெல்லாம் எல்லாமே டிரைவர் வந்து நம்ம இந்த KMS கம்பெனில 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் டிரைவர் தான் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. யாருமே செட்டில் ஆகி ஓடிட்டு தான் இருக்கும். ஓகேண்ணா. அந்த மாதிரி கம்பெனி ஓனர் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளா அது வச்சிருக்காங்க. ஓனர் மெயின். நான் 2 வண்டிக்குமே எக்கச்சக்கமான ஃபேன்ஸ். கோயம்புத்தூர் ஆல் ஓவர் தமிழ்நாடே சொல்லலாம். கோயம்புத்தூர்னாவே ஃபர்ஸ்ட் மைண்ட் வந்து KMS அந்த ரோமியோ தான். ஓகேண்ணா. இப்போ அந்த வண்டிக்கு செம்ம பிரம்மாண்டமா இருக்க வண்டி நமக்கு வந்து நான் ஜாயின் பண்ணது. ஓகேண்ணா. ட்ரையல் போனது ரோமியோ தான். உங்களுக்கு உள்ளலாம் எப்படிண்ணா இருக்கு? இன்டீரியர்லாம் செம்மையா இருக்கு. அவ்வளோ ஒயிட் கலர்ல எப்படிண்ணா மெயின்டைன் பண்ண போறீங்க? மெயின்டைன் பண்ணாதான் ரேட்டிங் இருக்கும். சரிண்ணா, 2 பேருமே அருமையாக பேசுறீங்கண்ணா. மேலும் உங்கள் டிரைவர் வாழ்த்துக்குண்ணா. ரொம்ப நன்றி நான் பேட்டி கொடுத்ததுக்கு. அண்டு ஃபைனலாக நம்ம பெங்களூர் கலாசிபாளையம் மார்க்கெட் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் சொல்லிக்கலாம், ஒரு ப்ரைவேட் ரூட் பஸ்ஸும் சொல்லிக்கலாம். அண்டு நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:45 வந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் டிலே. 6 மணிக்கு வர வண்டி ஒரு 15 நிமிஷம் டிலே. ஃபஸ்ட்டு சர்வீஸ்னால கொஞ்சம் டிலே ஆகும் சார். நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு கம்ஃபர்ட் உள்ள இருந்துச்சு. சீரியஸாக அவ்வளோ நல்லா நான் தூங்குறேன். நான் பெருந்துறை அந்த டோல் விஜயமங்கலம் டோல் வரையும் பிளாக் பண்ணேன். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும் சொன்னேன். அது சேலம் கப்போ திருப்பி எனக்கு சேலத்துக்கு தருமபுரம் டோல்கேட் அந்த ரெஸ்ட் பிரேக்கில் அது வரையும் திருப்பி பிளாக் பண்ணிட்டு தூங்குனேன்னா நான் தூங்கும் 2 மணி நேரத்தில் செம்மையாக இருந்துச்சு. அந்த சீட் கம்ஃபர்ட்டும் அந்த சீட்டு வெட்டும் அந்த செம்மையாக இருந்துச்சு. வெட்டு எனக்கு செம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு தூக்கம் தோணுனேன். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு KMS ட்ராவல்ஸ். அண்டு செம்ம மாசாக பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் வண்டி செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வால்வோலாம் பாடி கட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு அதுவும் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். இன்னொரு
எல்லாம் நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கணும். மேலும் அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் தான் பார்க்கணும். ஆக்சுவலி உங்கள் கௌதம் டால்வி டாட்டா பாபை ஃபஸ்ட்டு ஓனர்ஸாக இருக்கும் அண்ட் மேனேஜராக இருக்கும். கண்டிப்பாக வச்சுக்கிறேன். பாய்.